தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் அவர்கள். சுட சுட பல செய்திகள், பல தகவல்களோடு நமக்காக காத்திருக்கிறார். வாங்க நேரடியாவே பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நமஸ்காரமா, நமஸ்காரம். நல்லா இருக்கேன், சௌக்கியமா இருக்கேன். செங்கோட்டையன், ஆர்.என். ரவி, தமிழறி மணியன், மோடி, ராமர் கோவில் இதெல்லாம் சப்ஜெக்ட். பரபர சொடு சொடன்னு சொன்னீங்க பாருங்க. அது நடுவுல இப்ப வந்து திமுகவா தாவேகாவான்னு கேட்கிறாரு விஜய் எப்பவுமே மேடையில இருந்து. கரெக்ட். திமுகக்கு எதிரி தாவேகா, தாவேகாக்கு எதிரி திமுகன்னுட்டு அந்த ரெண்டுத்தையுமே சேர போறாராம் நம்ம செங்கோட்டையன். சார், எப்படி ரெண்டுலயும் சேர முடியும்? இங்க 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 ஒரு கால், இங்க ஒரு கால். இல்ல சார், இன்னைக்கு பதவியே ராஜினாமா செய்து விட்டார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். நமக்கு தெரிந்த வரையில அவர் வந்து தாவேகாக்கு தான் போறாங்கன்னு தான் இங்க எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. பலமா பலவீனமா இப்படி எல்லாம் ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. நீங்க என்ன திடீர்னு திமுகன்னு சொல்றீங்களே? சேகர் பாபு அவர்களும் துரைமுருகன் அவர்களும் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களும் செங்கோட்டையனுடன் பேசிவிட்டார்கள். செங்கோட்டையன் ஒரு குழப்பவாதி. அவர் வந்து நிர்மலா சீதாராமனை பார்க்கல, ஹரித்வாருக்கு போறேன்னு சொல்லிட்டு டெல்லி கிளம்பினார் போட்டியோட. நிர்மலா சீதாராமன் அமித்ஷாவும் ஒரு ஏதோ ஒரு கல்யாணத்தை பார்த்துட்டு வெளில திரும்பி வந்துட்டாரு. ஹரித்வார் போகாத. நேத்தி அவர் வீட்டுல இருந்து கிளம்பும் போது தாவேக்கான்னாரு, சென்னைக்கு வந்த பிறகு திமுகங்கிறாரு. ஆக மொத்தம் அவர் 78 வயதானதிலும் அவருக்கு இருக்கக்கூடிய குழப்பத்தை பார்த்தால், தான் வளர்ந்த கட்சி ஒரு திராவிட கட்சி. அந்த கட்சியில் இருந்து திமுகவிற்கு போனாதான் அவருக்கு நண்பர்கள் அதிகம். வேற தாவேகாவுக்கு பாருங்க, ரெண்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க ஷியாமலா. ஒண்ணு வந்து திமுக வேரூன்றிய கட்சி, தமிழகத்தில் 40-50 காலமாக ஆண்ட கட்சி. அதே மாதிரி அதிமுக. தாவேகா வந்து இன்னும் டெஸ்ட் பண்ணவே இல்லைங்களே. நீங்க ஓட்டு பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு தெரியலையே. உங்களுக்கு 20% நம்ம சொல்லலாம், 25% சொல்லலாம். பட் இருந்தாலும் அவருக்கு செங்கோட்டையனுக்கு கூட சீனியாரிட்டி பார்த்தீங்கன்னா, ஹி இஸ் நெக்ஸ்ட் டு துரைமுருகன். 10 தடவை எம்எல்ஏங்க, சும்மா இல்லைங்க. வெரி வெரி சீனியர் பர்சன். அவர் சொந்த காபத்தினால முதல்ல மனசுல இருந்த ஒரு குழப்பத்தை பாருங்க. பாஜக சேரணும் 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 2 மாசமா ட்ரை பண்ணாரு, ஒன்றும் நடக்கல. இங்க வரணும்னு பார்த்தாரு, நடக்கல. கடைசியில் அவர் புகலிடம் திமுக தான் இருக்கும் என்று அவருக்கு சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள். காரணம், சேகர் பாபு என்று அவரை சந்தித்ததை தவிர முதலமைச்சரும் பேசிவிட்டதாகத்தான் கேள்விப்படுகிறேன் ஷியாமலா. இப்ப அதே நேரத்துல தொடர்ந்து செங்கோட்டையன் அவர்களே முன்னாடி சொன்ன விஷயம் என்னன்னா, பிஜேபி சொல்லிதான் அல்ல ஒருங்கிணைப்பு வேலையெல்லாம் நாங்க செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுல இருந்து பிஜேபி அவரை இயக்குகிறது அப்படின்ற ஒரு விமர்சனம் இங்க தமிழகத்துல இருந்துகிட்டே இருக்கிறத பார்க்கிறோம். இப்பவும் இந்த மூவுக்கு பின்னாடி பிஜேபி இருக்கா இல்லையா? இந்த செங்கோட்டையன் மூவுக்கு பின்னாடி திமுக தான் இருக்கிறது. அவர் எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி அவர் திமுகவுடைய செல், ஸ்லீப்பர் செல். தட்ஸ் ஆல். அவர் வந்து அந்த இன்னைக்கு பாருங்க, பணம் அதிகாரம் ரெண்டுத்தையும் வேண்டப்பட்டது திமுக, வேண்டி இருக்கிறது திமுக. அதில் ஐக்கியமாக போது செங்கோட்டையன். சரி, இங்கேயே அவருக்கான முக்கியத்துவம் கிடைக்கலன்னு நினைக்கிறாரு. அப்ப திமுகல எப்படி அது கிடைக்கும் அப்படிங்கறதும் ஒரு கேள்விக்குறியா தானே இருக்கு இல்லையா? எந்த இடத்துல அவரை ஃபிட் பண்ண முடியும்? நீங்க சொல்றீங்க துரைமுருகனுக்கு அடுத்து அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல பெரிய ஒரு குழப்பம் வருமே இப்ப இவரை சேர்த்தா. எப்படி பார்க்கிறீங்க? கண்டிப்பாக தமிழக அரசியல் பரபரப்பாகிவிட்டது ஷியாமலா. மிக மிக குழப்பமாக இருக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால், யாருக்குமே எங்க இருக்குன்னு ஒண்ணும் தெரியல. இப்ப பாருங்க, திமுக வந்து ஒரு வாஷிங் மிஷின் ஆயிடுச்சு. அதிமுக வரவாளெல்லாம் செலவு போட்டு இஸ்திரி போட்டு போயிடுறாங்க, முடிஞ்சு வச்சு. அண்ணா அறிவாலயத்துக்கு முன்னாடி ஒரு வாஷிங் மிஷின் வச்சுக்கினா எப்படி இருக்கு, அந்த மாதிரி வச்சிடுறாங்க. ஆக மொத்தம் இவங்க டெய்லி பாத்தீங்கன்னா, அன்வர் பாஷா வந்தாரு, மைத்ரேயன் வந்தாரு, மனோஜ் பாண்டியன் வந்தாரு, எல்லாம் ஏடிஎம்கே இருந்து கதவை திறந்து வச்சிருக்காங்க, இங்க வந்துடுறாங்க. அப்ப ரியல் டிஎம்கே காரன் என்ன பண்ணுவாமா? இப்ப செங்கோட்டையனுக்கு எதிர்த்து போட்டிட்டு திமுக எம்எல்ஏக்கள் தவைக்காக்கு போக பார்ப்பாங்க, இல்ல பாஜகவுக்கு, இல்ல அதிமுக போக பார்ப்பாங்க. ரியல் டிஎம்கே ஒர்க்கர்ஸ்க்கு அவமதிக்க செய்கிறாரே மு.க. ஸ்டாலின். ஹார்ட்கோர் டிஎம்கே காரன் யார் இருக்காங்க சொல்லுங்கம்மா? இப்போ எல்லாருமே வெளியில இருந்து வருது. ஒண்ணு வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், கார்பரேட் ஜார்கன் வந்து மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன்ஸ் சொல்லிட்டு. இவர் ஒண்ணு மெர்ஜர் பண்ண வைக்கிறாரே தவிர, இல்ல இன்னொருத்தனை எடுத்துக்கிறாரே தவிர, நம்ம மு.க. ஸ்டாலின் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளிலும் ஒரு
ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். தோழமை கட்சியை தவிர எதிர்கட்சிகளிலும். இதுக்கு காரணம் என்ன என்று கேட்டால், பீகார் தேர்தல் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ், விஜயனுடைய என்ட்ரி, எடப்பாடி பழனிசாமியுடைய சுற்றுப்பயணம், 200 தொகுதி சுற்றுப்பயணம் வெற்றி, இதுதான் காரணம். அவர் என்னன்னா கவர்னரை போய் திமிர் பிடிச்சிருக்கேன்னு சொல்றாரு. இவர் என்னங்க இப்படி எப்படிங்க பேச முடியும்? அவருக்கு சுப்ரீம் கோர்ட்ல இப்போ நம்ம 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் டிபேட் பண்ண பேசியிருந்தோம். சுப்ரீம் கோர்ட்ல சாட்டாடி குடிச்சிருக்காங்க கவர்னரை பத்தி. இவங்க இன்னும் மீசையில மண்ணு ஓட்டல குப்பர்படுத்திட்டு இருக்காங்க. அந்த வில்சன் ஒரு வக்கீல் இருக்காரு பாருங்க, அந்த ஒரு இளங்கோன்னு ஒரு வக்கீல் கன்ஃபியூஸ் பண்றாரு மு.க. ஸ்டாலின். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய லீகல் செல்ல க்ளோஸ் பண்ணணுங்க. சாமடா தப்பான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அபிஷேக் மனு சிங்கிக்கு கிடைத்த குட்டு 2 இடத்துல குட்டு கிடைச்சிருக்கு உங்களுக்கு. சிபிஐ வேண்டான்னு சொன்னாங்க, இந்த கரூர் சம்பவத்துக்கு சிபிஐ கொடுத்துட்டாங்க. நீங்க இன்னொரு ஜஸ்டிஸ் ஜெகதீஷ்ல போட்டீங்க. அந்த அம்மா திமுக கார மாதிரி பேசுது. இப்ப சுப்ரீம் கோர்ட் அதை டிஸ்மிஸ் பண்ண, அதுல ஒரு மூக்கோட புஸ்டானுக்கு கேட்டா அமைதி பூங்காங்கிறாரு. இப்ப பாருங்க, கவர்னர்ஸ் பவர்ல நாங்க ஸ்டேட் கவர்னருக்கு இருக்கிற பதத்தை நான் ஒன்னும் இன்டர்ஃபியர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் கேட்டகாரிக்கலா. திமுகவிற்கு ஒரு பின்னடைவு, அதை மு.க. ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தவிர எதிர்கட்சிகள் இருக்கக்கூடியவர்களே ஆளுங்கட்சி ஒண்ணு சொல்றேன் ஷாமலா, ஐயா வைகோவை நான் நன்று அறிவேன். 30-40 ஆண்டுகளாக, 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல, அவர் ஒரு பெரிய படையை வச்சு பிரபாகரனை கூட்டு போகும்போது என்னை கூட்டு போவார். நான் தினமணிக்கு கரஸ்பாண்டா இருந்தபோது லண்டனுக்கு போயிருக்கேன், அமெரிக்காவுக்கு போயிருக்கேன் அவரோட தினமணி சார்பாக. நான் சொல்றதெல்லாம் எப்போ 95, 96, 97 அந்த மாதிரி வருஷத்து. அப்போல்லாம் அந்த வைகோ கட்சியை உடைச்சி விட்டாரு ஸ்டாலின். மல்லை சத்தியம் எவனோ ஒருத்தர் கூப்பிட்டுட்டு திராவிட வெற்றி கழகம் ஆரம்பிக்க போறாங்களாம் நாளைக்கு. அதுல 250 கோடி ரூபாய்க்கு சாப்பிட்டாரு. போய் சொல்ல வைக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் வைகோக்கு எதிராக. அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு காங்கிரஸ்ல பிளவுபட வச்சாங்க. விடுதலை சிறுத்தை கட்சி ஆதவ அர்ஜுனா 6 மாசத்துக்கு முன்னாடி தூக்கி போட்டாரு. கம்யூனிஸ்ட் கட்சியில குழப்பம். ஜி.கே. மணி சொல்றாரு, ஓப்பனா சொல்றது, அன்புமணி ராமதாஸ் திமுக தான் எங்க கட்சியை உடைச்சது பாட்டாளி மக்கள் கட்சின்னுட்டு. அந்த ஜி.கே. மணி அமித்ஷா பார்க்க வந்திருக்காரு நேத்தி. அதுல என்ன சார் நடந்தது? அதுல ஒன்றிணையுமா பாமக? ஒன்றாக இணையும். அது மு.க. ஸ்டாலினுக்கு மூக்கொடைப்பாக இருக்கும். அங்க மொத்தம் ஒண்ணுங்க, ஏடிஎம்கே தான் ஒன்றிணைந்தாங்க, பாமக ஒன்றிணையும். ஏன்னா ஏடிஎம்கே இருக்கிற கம்ப்யூஷன் பாமக இல்ல. பாமக ஒரு குடும்ப கட்சி, ஏடிஎம்கே குடும்ப கட்சி அல்ல. ஆனால் மு.க. ஸ்டாலின் செய்வது போன்று அவர் எல்லாத்தையும் துண்டு போடுறாரு. இந்த பிஜேபி எல்லாரும் ஒட்டி வைக்கிறாங்க. இது என்னங்க இது அரசியல் தமிழ்நாட்டுல? நீங்களே சொல்லுங்க. நீங்க யூ ஹேவ் பீன் ஃபாலோயிங் தி நியூஸ் ஃபார் பாஸ்ட் 20-30 இயர்ஸ் தமிழ்நாடு. நான் 60-50 வருஷம் பார்த்துட்டு இருக்கேன். திமுக வெட்டுகிறது, பாஜக ஒட்டுகிறது. சரி, இப்போ அதே நேரத்துல நயினார் நாகேந்திரன் இதோடைய டெல்லி பயணம் என்ன நடந்தது? ஏன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க. இதுக்கு கூப்பிட்டாங்க, இல்ல சுற்றுப்பயணம் தோல்வி அடைந்துருச்சு அதுக்கு கூப்பிட்டாங்க, இல்ல கூட்டணி பேசுறதுக்கு குழு அமைக்க கூப்பிட்டாங்க. இந்த ஒரிஜினலா அங்க என்ன நடந்தது, என்ன பேசப்பட்டது சார்? அமித்ஷா அவர்கள் இன்று காலை கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு விழா எடுத்தார்கள். பாராளுமன்றத்தின் சென்ட்ரல் ஹாலில் சிபி ராதாகிருஷ்ணன், மிஸ்டர் மேடம் திரௌபதி முர்முலாம் தான். அதில் அமித்ஷா மிக மிக பிஸியாக இருந்தார். தவிர பீகார் தேர்தலுக்கு முடிந்த பிறகு தமிழகத்தின் மீது கவனம் செலுத்த ஆரம்பித்திருக்கிறார் அமித்ஷா. தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலைமையை புரிந்து கொள்வதற்காக ஜெயந்த் பாண்டா அவர்கள் கண்டிப்பாக அமித்ஷாவுக்கு பிரீஃப் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் போகணும்னு கூப்பிட்டுருக்காங்க. நயினார் நாகேந்திரனுக்கு பதவி ஒன்றும் பயணம் தோல்வி அடையவே இல்லை. திமுகவுடைய ஐடி செல், பாஜக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் விரோதிகள் மற்றும் காங்கிரஸ் இருக்கக்கூடிய விரோதிகள் தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை கிளப்பி விடுறாங்களே தவிர, நயினார் நாகேந்திரன் சைலண்டா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. டெஃபினெட்லி ஒரு எஃபெக்டிவா பண்ற மாதிரி தான் அமித்ஷா தரப்பிலிருந்து எனக்கு கூறப்படுகிறது. நட்டா அவர்களை இன்று சந்தித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிலைமை பற்றி பேசியிருக்கிறார்கள். ஜே.பி. நட்டா அவர்கள் அடுத்த மாதம், அதாவது டிசம்பர் மாதம் 9-10 தேதிகளில் தமிழகம் வர இருக்கிறார். தவிர அமித்ஷா அவர்கள் 15ஆம் தேதி டிசம்பர் மாதம் 3 நாள் தங்க போறாரு தமிழ்நாட்டில். அப்பதான் ஒரு கிளியர் பிக்சர் வரும் ஷாமலா.
அதுக்காக தான் வந்திருக்காங்க. நம்ம நகர்ந்து கூப்பிட்டுருக்காங்க டெல்லியில. கண்டிப்பாக கேன்சலேஷன் ப்ராசஸ். இது என்ன நைனா நகர்ந்து நேரம் அமித்ஷா பார்க்க தப்பு கிடையாது. இப்போ சபரீசன் ராகுல் காந்தியை ரகசியம் ஏதோ லெட்டர் கொண்டு காமிச்சார ஸ்டாலின் கிட்ட, அந்த மாதிரிலாம் கிடையாது பாஜக. தனக்கு தானே ஒரு குழு அமைச்சிருந்தாரு, அவரே போட்டுட்டார் அந்த குழுவை. ஏஐசிசில கன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? செல்வ பெருந்தகையே குழு போட்டுட்டாரா? ஆமா, அந்த பேச்சு குழுன்னு சொன்னாரு. 2 நாள் அடங்கி படிச்சு பாருங்க. அது அவ்வளவு இந்த மண்புழு மாதிரி ஏந்ததுக்கு சேர்த்து வச்சு மழை காலம் முடிஞ்ச அப்புறம் அந்த கூட்டணி கட்சியோட பேச போறேன்னாரு. அந்த அறிக்கையை பாத்தீங்கன்னா எந்த கூட்டணி எந்த கட்சியோட பேச போற திமுக எழுதியிருந்தாங்களா? அதுல ஒரு மோசடி கடிதம், அது ஐ வாஷ். அது அந்த மாதிரி ஒண்ணு நைனா நாகேந்திரன் பண்ணது. இப்போ இதுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா காங்கிரஸ்ல? இப்படி ஒரு விஷயத்தை செய்யறது அப்படிங்கிறது ஒரு சரியான போக்கு இல்லையே. இதுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா? என்னமா தள்ள அடிச்சுக்கணும் சேவலா. கர்நாடகால நாடுது கடந்து மூக்கு பிடிச்சி நாடுது, கேரளா நாடு, தமிழ்நாட்டுல நாடுது காங்கிரஸ். அந்த ஆளு சொல்றாரு 84 வயசு கழவர். நானும் கழவன் தான், யாரும் இல்லைங்கிற. அவர் சொல்றாரு ஹைகமாண்ட்ல பேச. இவரு ஹைகமாண்ட்ல லோ கமாண்ட். அவரு என்னங்க இது? அது மாதிரி தானே செல்வ பெருந்தகை நடந்துக்கிறாரு. செல்வ பெருந்தகை மு.க. ஸ்டாலின் பாக்கெட் எடுக்கக்கூடிய காங்கிரஸ்காரர். ஜோதிமணி கிட்ட போய் இன்டர்வியூ பண்ணுங்க பாப்போம். நேத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். மாணிக் தாக்கூர்ட்ட பேசி பாருங்க. செல்வ பெருந்த மாதிரி கொதிக்கிறாங்க. அப்பெல்லாம் எனக்கு எண்ணெயில போட்டு கொதிக்கும் அந்த மாதிரி. சரி, நீங்க காங்கிரஸ்குள்ள இருக்கிற சிக்கல்லாம் சொல்றீங்க. இப்ப தமிழக பிஜேபியிலே ஃபுல் கோஆர்டினேஷன் இருக்கா அப்படின்ற கேள்வி திரும்ப திரும்ப வைக்கப்படுது. இப்ப எப்படி பார்க்கறீங்க? தமிழக பிஜேபி எல்லாருமே ஒன்றிணைந்து தான் செயல்பட்டு இருக்காங்களா தேர்தலை நோக்கி? பாருங்க, எல்லா கட்சியில குழப்பம் இல்லாத இருக்குல்லம்மா. துரைமுருகன் ஓப்பனா சொன்னாரு. அதை தவிர பழனிவேல் தியாகராஜன் ஓப்பனா சொன்னாரு, மருமகன் மகனுக்கு 30,000 கோடி இருக்குன்னு. என்ன பண்ணாங்க கட்சியில? 5 வருஷம் ஆச்சு, ஒண்ணுமே பண்ணலையே. ஒவ்வொரு கட்சியிலும் இருக்குது. பாஜகவில் கண்டிப்பாக உள்கட்சி பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. யாரும் இல்லைன்னு சொல்லல, இருக்கு. அங்க கேச விநாயகத்தை எடுக்கணும்னு நிறைய பேர் போல் கொடி பிடிக்கிறாங்க. நைனா நாகேந்திரன் கிட்ட பேசணும்னு சொல்றாங்க. நைனா நாகேந்திரனுக்கு இருக்கக்கூடிய சில கசப்பு இனிப்புகள்லாம் இருக்கத்தான் இருக்கிறது. அதே மாதிரி திமுக இல்லைங்களாமா? அதிமுகவே சொல்றீங்களே, பாஜகவே சொல்றீங்களே. ஒண்ணு இல்ல, இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சண்முகம் என்பவர் பொதுச் செயலாளர் MA பேபிக்கு எழுதியிருக்க கடிதம் என்னிடம் இருக்கிறது. அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார், தமிழகத்தில் திமுக ஒரு புஷ்வாக அவர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அதை பத்தி எல்லாம் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க சாமலா. பாஜகவில் பிளவு இருக்கிறது, யாரும் இல்லைன்னு சொல்லலையே. கரெக்ட். அதே நேரத்தில் அப்ப ஆளுநர் இங்க தமிழக முதலமைச்சர் ஆளுநரை பற்றி வைக்கக்கூடிய விமர்சனங்கள், இதை டெல்லி எப்படி பார்க்கிறது அப்படின்னு அதை பத்தியும் சொல்லுங்க சார். கிரண் பேதிக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தார்களோ, நாராயணசுவாமியை ஓட 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 விரட்டினாரோ கிரண் பேதி ஒரு அம்மையார் பாண்டிச்சேரியில், அது மாதிரியான சூழ்நிலையை மத்திய அரசாங்கம் எதிர்பார்க்கிறது தமிழகத்தில். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரிக்குள் யார் முந்தி கவர்னரா முதலமைச்சரா என்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். இல்லை என்றால் ஒரு ஆளுநர் ஒரு தமிழ் சேனலுக்கு பேட்டி கொடுப்பாரா? சொல்லுங்க. நாளை இருந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. வெஸ்ட் பெங்கால் கவர்னர் தினம் பேசுறாரு. அந்த அரிஃப் முகமது கான் பீகார் கவர்னர் தினம் பேசுறாரு. இது புது மாடர்ன் டெக்னாலஜி மாதிரி. மாடர்ன் இப்போ யூடியூப்ல ஷார்ட் போடுற மாதிரி, ரீல் போடுற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பேச வேண்டியது தானே. ஏன் தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானா கவர்னர் ஆன போது உங்களுக்கு பேட்டி கொடுக்கலையா? அந்த அம்மா இப்போ நரேந்திர மோடி வந்துட்டு எல்லா கவர்னரையும் பேச விட்டாரு. அவர் பேசுங்க. ஒரு பேச்சு சுதந்திரம் இருக்கிறது. இவங்களுக்கெல்லாம் மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு பயம் என்னன்னா, ஆளுநருக்கு அதிக பதவி கிடைச்சிருச்சு. அவர் 10 மசோதா பண்ணாங்களா, அது என்ன கடப்பர் போட்டாங்களா இல்லையாமா பாருங்க. அவர் கேட்கிறாரு, பாரதியாருக்கு ஒரு பேர்ல ஒரு யூனிவர்சிட்டியில கலைஞருக்கு கேட்கறது ஓப்பன் கான்வர்சேஷன், அது கான்ஃபரன்டேஷன். அது உண்மைதானே? அது கவர்னர் இஸ் எக்கோயிங் ஒன் பர்டிகுலர் சென்டிமெண்ட்ஸ். அவர் ஒரு ஐடியாலஜி இருக்காரு, அதை சொல்றாரு அவரு.
சரி. இப்ப பீகார்ல வந்து வெற்றிக்கு வந்து ஒரு கூட்டணி, அதுக்குள்ள நடந்த தொகுதி பங்கீடு எல்லாமே ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியோட பிஜேபி கையாண்டத நம்ம பார்க்கிறோம். அதே மாரி இப்ப தமிழ்நாட்டிலயும் வந்து கையாளுவாங்களா? அதுல வெற்றி பெறுவார்களா? ஏன்னா நீங்க இப்ப ஆல்ரெடி பாமக ஜாயின் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றீங்க. ஒன்றிணைய போறாங்க பாமக அப்படின்னுட்டு. அப்படி ஒரு மெகா கூட்டணி இங்கும் அமைய வாய்ப்பு இருக்கிறதா? பிஜேபி, அதிமுக கூட்டணியில அப்படி ஒரு கூட்டணி வருமா? கூட்டணி வரும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பொதுமக்கள் 8 கோடி தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அவநம்பிக்கை, அவர் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி, அவர்கள் மீது இருக்கக்கூடிய கோபம் காரணம் என்ன என்று கேட்டால் போதைப் பொருளுடைய அட்டகாசம். அமைதி பூங்காங்கிற முதலமைச்சர், அமைதி பூங்காவா தமிழ்நாட்டுல? நேற்று ஒரு கொள்ள காங்கிரஸ் தமிழ்நாட்டுல ஒருத்தன் வீட்டுல பூண்டு அடிச்சிருக்க நகை திருடின்னு போயிருக்காங்களே. இன்னைக்கு காலத்தால் நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன், நேத்திக்கு ஒரு காலேஜ் பொண்ணு கற்பழிச்சிருக்காங்களே. தமிழகத்தில் நடப்பது என்ன என்று கேட்டால் அமைதி பூங்கா அல்ல அது. அங்க நடக்கிறது முழுவதும் சாராயத்தை சாப்பிட வேண்டியது. சின்ன பசங்க, ஒரு 22 வயசு பையன் வந்து போதைப் பொருளை சாப்பிட்டுட்டு செத்து போயிட்டான்னு நான் கேள்விப்பட்டேம்மா நேத்தி. எனக்கு ஒரு டியர் ஃப்ரெண்டுடைய சன்னுமா அது தமிழகத்தில். ஆக மொத்தம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய போதைப்பொருள் கலாச்சாரத்தை மாற்றுவது, மணல் கொள்ளையை மாற்றுவது, ஊழலை நிறுத்துவது, இதெல்லாம் பார்த்துதான் அவங்க நினைக்கிறாங்க ஜனங்க. போதும்பா போதும் உங்களுக்கு. இதை எதுக்கு விஜய்க்கு இவ்வளவு கூட்டம் வருது, எடப்பாடி பழனிசாமி கூட்டம் வருதுன்னு அது ஆன்டி இன்கம்பன்சி ரிஃப்ளெக்ட் பண்ணுதுங்கம்மா. அது ஷாமலா, உங்களுக்கு ஜுரம் வந்து தெர்மாமீட்டர் வாயில வச்சு பாக்குறாங்க, எடுத்த உடனே 102 மருந்து சாப்பிடுறீங்க. தமிழ்நாடு அரசியலுக்கு ஒரு தெர்மாமீட்டர் வந்து விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம். விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்களோ இல்லையோ, விஜய் ஒரு அங்கிள்னால என்ன கத்துறாங்க பாருங்க, பேசுங்க. அது ஒரு எதிர்ப்பு இல்லையா? ஆக மொத்தம் தமிழகத்தில் திமுகவை எதிர்த்து கூட்டணி அமையும். கண்டிப்பாக பாஜக அதற்கு ஒருமைப்படுத்துவதற்கு முயற்சிப்பார்கள். பீகாரில் நடந்த தேர்தலுக்கு காரணம் என்ன என்று கேட்டால், வெற்றிக்கு 3 காரணங்கள், முக்கிய காரணங்கள். ஒன்று வந்து அங்க மக்குவானான்னு ஒண்ணு இருக்குதுங்கம்மா. உங்க சின்ன பன்னு மாதிரி இருக்கும், அது பழம் மாதிரி இருக்கு, அதுக்கு உழந்துச்சுன்னா சாப்பிடலாம். அது வந்து எக்ஸ்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டாரு பிரைம் மினிஸ்டர். 8 டிஸ்ட்ரிக்ட்ல அந்த மக்குவானா லீச்சுன்னு ஒரு பழம் இருக்குதுங்கம்மா. அந்த லீச்சுங்கிற பழம் திராட்சை பழம் மாதிரி இருக்கும், அது எக்ஸ்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு பிரைம் மினிஸ்டர். அதுக்கு வந்து 1000 கோடி ரூபாய்க்கு ஒரு ஒரு மிஷன் மோட்ல எக்ஸ்போர்ட் கவுன்சில் ஒண்ணு பண்ணியிருக்காரு. 2025 பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் அதை அனுப்பிச்சாங்க. அது மக்குவானாங்கிறது நீங்க அதை பாத்தீங்கன்னா டயட் ஃபுட். அது ஒரு விதை. அது தாமரை விதை. தாமரை விட மாதிரி எதுவா இருக்கும், கொஞ்சம் வெள்ளையா இருக்கும். அதுல வந்து மசாலா போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஜோரா இருக்கும். உடம்புக்கு 5 சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பசி அடைக்கணும். அதையெல்லாம் பண்ணதுக்கு நரேந்திர மோடி செய்தார். அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் குஷி அடைந்தனர். ஒன்று. இரண்டாவது, பீகாரில் பாஜக வெற்றி பெற்றது 10,000 ரூபாய் கொடுத்ததை தவிர நரேந்திர மோடி வந்து கொரோனா சமயத்திலிருந்து குறைந்தது 85% ஆஃப் பீகார் அவங்களுக்கு ஃப்ரீ ஃபுட், ஃப்ரீ போதுவா கொடுத்திருக்காரு. ஒண்ணு தவிர இருக்கிறதுக்கு இடம், டாய்லெட், தண்ணி, பேசிக் நீட்ஸ் பொதுமக்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. அதனுடைய வெற்றி. அதை தவிர அவங்க நெகட்டிவ் ப்ராபகண்டா பிஜேபி பண்ணத்தினுடைய வெற்றி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜங்கல் ராஜன் சொன்னாங்க. அமித்ஷா குறைஞ்சது ஒரு 400 தடவை அதை பேசியிருக்காரு. நான் அந்த கவுண்ட் பண்ணி வச்சிருக்கேன் எந்தெந்த மீட்டிங்ல பேசினான்ட்டு. அதே மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் 500 கூட்டத்தை 500 முறம் பேசியிருக்காரு ஒரு 20 கூட்டத்துல. இந்த மாதிரி ஒரு ஆன்ஸ்லாட் பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டை ஓட விடுவாங்க திமுக. பார்த்துட்டே இருக்கேன். சரி, கடைசியாக வந்து அயோத்தி ராமர் கோவிலில் ஒரு புதிய கொடி வந்து சொல்லுங்க சார், என்ன நடந்தது இன்னைக்கு, எதற்காக இந்த கொடி என்ன, அதை பற்றியும் பேசி நம்ம முடிச்சுக்கலாம் சார். அதை பற்றி மீது கலாச்சாரத்தை மாற்றுவதற்காகத்தான் அந்த ராமர் கொடி என்று பேசினார் நரேந்திர மோடி. அதில் இருக்கக்கூடிய மெக்காலே என்று ஒரு ஆங்கிலேயர் 1835 அவர் கொண்டு வந்த ஆங்கில திணிப்பு, ஹிந்தி விரோதம், இந்து விரோதம் எல்லாம் சொன்னதை 2025 அதை நீக்கி காண்பித்தேன். கலோனியல் மைண்ட் செட்னு சொன்னார் பிரைம் மினிஸ்டர். அதெல்லாம் மாற்றத்துக்கு பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு, அதனால்தான் நார்த் பிளாக் சவுத் பிளாக் எல்லாம் மாற்றிட்டு அவர் கர்த்தவிய பவன் ஒன்று கலந்து கட்டி வச்சிருக்காரு. ஒண்ணு. அதை தவிர இது ஒரு கலாச்சார பிரிவு. இது உலக போருக்கு பிறகு அனைத்து உலகத்தினுடைய தலைநகர்களிலும் அந்தந்த கலாச்சாரத்தை இடித்தது அமெரிக்காவும் இந்த UK USA சேர்ந்துண்டு.
அதையெல்லாம் வெளிக்கொண்டு வந்து கடந்த 100 வருடங்களாக செய்து கொண்டு வருகிறார்கள். காங்கிரசும் திமுகவும் அந்த அந்நிய ஆன்டி கலோனியலிசம் பிளஸ் ஆன்டி கல்ச்சரலிசத்துக்கு காங்கிரஸ் திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் உதவியது எதிராக செய்தேன். அதனால்தான் இந்த கோடியில நான் அந்த ஓம் என்ற சின்னமும் அந்த ஒரு மரத்தினுடைய சின்னமும் ஹிந்து சின்னமும் போட்டிருக்கேன். அதை தவிர பேசும்பொழுது இந்தியன் நேவில சத்ரபதி சிவாஜி கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த சக்கரத்தை கொண்டு போட்டேன் என்று சொன்னாரே, அதுதான் ஒரு மாபெரும் சாதனை. நரேந்திர மோடியினுடைய ஆட்சி காலத்தில் ராமர் கோவில் கட்டப்பட்டது. ராமர் கோவில் கட்டப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டது. அது ஒரு வேட்டிக்கன் சிட்டி மாதிரியும் பெரிய ஸ்டேட்டஸ் பண்ணி விட்டாங்க, டூரிசம் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அதைத்தான் ஒரு சாதனை என்று சொல்லி, அதை தவிர தினமலர் உரைகள் நேயர்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரி என்ன என்று கேட்டால், சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் திவேதி நாளை மறுநாள் இலங்கை செல்ல இருக்கிறார் 3 நாள் பயணமாக. மிக மிக முக்கியமானது, ராஜ்நாத் சிங் நம்ம ராணுவ அமைச்சரிடமிருந்து இலங்கையினுடைய ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தை எடுத்துக்கொண்டு போகிறார் என்ற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் செய்தியை தங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த பயணம் கண்டிப்பாக கச்சத்தீவை பற்றி பேசுவதற்காகவும் போகிறார்கள். அதில் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இருக்கக்கூடிய தொடர் ஒப்பந்தங்கள், எப்படி இலங்கை பிரச்சனையில் இலங்கைக்கு இந்தியா 75,000 கோடி ரூபாய் கொடுத்து உதவியதோ டு பிரிங் அப் தி எக்கானமி ஆஃப் ஸ்ரீலங்கா. அதை தவிர போதைப் பொருட்கள் பாகிஸ்தானிலிருந்து தமிழகம் மூலமாக இலங்கைக்கு போவதை தடுப்பதற்காகவும் சில யுக்திகளை இந்தியன் ஆர்மி பண்ண போகுதுங்க. த்ரூ சி நேவல் போர்ஸ் கூட போறாங்க. இதுதாங்க முக்கியம். இந்தியன் ஆர்மியினுடைய சீஃப் ஜெனரல் திவேதி இலங்கைக்கு போவது மிக மிக முக்கியமானது என்று தான் சொல்லுகிறேன். அதுதான் என்னுடைய கடைசி எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் உங்களுக்கு. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.